அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே, கர்மாவால், கடமையால், ஏன் கடவுளால் கூட உங்கள் கையில் வந்து சேரப்போகின்றது தங்கம், பணம், சொத்து. அதுவும் இந்த 2025 எப்படி, எந்த வழியில், யார் மூலமாக? இன்றைய பதிவினை முழுமையாக பார்த்தா அதை தெரிஞ்சுக்கிடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான கிரகங்கள்னா அது புதனும் சனி பகவானும் தாங்க. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புதன் பகவானோ பாக்கியாதிபதிங்க. அதாவது உங்கள் துளாராசிக்கு 5ஆம் வீடான கும்பராசி அதிபதி தான் சனி பகவான். அதுபோல் 9ஆம் வீடான மிதுன ராசிக்கு அதிபதி தான் புதன் பகவான். இந்த 2 கிரகத்தினால உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உண்டுங்க. அப்படிப்பட்டவை இந்த 2 கிரகங்கள். இப்போ இந்த கும்ப ராசியை பார்த்தோம்னா அங்கே ராகு பகவான் இருக்காருங்க. மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், பாக்கியம் இவற்றை தரப்போகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார வக்ரம் அடைந்து செப்டம்பர் 15க்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறாரு. அப்படி உச்சமடைவதால் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கடவுளும் கர்மாவும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய போகிறாங்க. குறிப்பிட்டு அதிர்ஷ்ட வாசல் ராகுவால் திறக்க போகுதுங்க. அந்த நேரத்தில் குரு பகவான் உச்சமடைய போகிறாரு. அப்போ முதல்ல பூர்வீக சொத்து, பூர்வீக தங்க நகை, பரம்பரை தங்க நகை, முன்னோர்கள் பயன்படுத்திய தங்க நகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்குங்க. அல்லது ஒரு போட்டியில் ஜெயித்து அதன் மூலமாக தங்கம் பரிசாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சீர்வரிசை, செய்முறை இவற்றின் மூலமாக தங்க நகை கிடைக்க பாக்கியம் இருக்குங்க. அதுபோல் தொலைந்து போன, திருடு போன தங்க நகை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடமானம் போன தங்கத்தை கூட மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு பக்கம் நடக்குங்க. இன்னொரு பக்கம் சொத்து விஷயத்தை பார்த்தோம்னா உங்கள் துளாராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் மீன ராசியில் வக்ரத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அதிசார உச்ச பயிற்சி அடைகிறார். அப்போ சொத்து ரீதியாக உங்களுக்கு வாங்கி வச்ச கடனானது குறைய போகுதுங்க. அது முடிவுக்கு வரும். இன்னொரு பக்கம் புதிய சொத்து உருவாகும். அதாவது மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவது, தேவையில்லாமல் இருக்கிற ஒரு நிலத்தை விற்றுட்டு புதியதாக ஒரு நிலம், மனை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு வீட்டினை, இடத்தினை நீங்கள் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் ரீதியாக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கி அந்த தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை முடிவு வந்து தொழில் ரீதியாக மாற்றம்ங்கிறது ஏற்படுங்க. இன்னொரு பக்கம் சேர்த்து வைத்த பணம், சேரப்போகும் பணம். ஆமாங்க, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சேர்த்து வைத்த பணம் கடமைக்காக செலவாக போகுதுங்க. அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், சுபகாரியம் நடத்துறது அல்லது புதிய தொழில் தொடங்குவது, இந்த மாதிரியான விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதில் காசு பணம் செலவழியுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், மேலும் இந்த குழந்தை பாக்கியம், இதுக்காக நீங்கள் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகுது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இருப்பதாலும் இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. பாக்கியாதிபதி புதன் உங்கள் துளாராசிக்கு 12ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு தாங்க. அதுவும் படியேறி போய் மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யுங்க. திருப்பதி சென்று வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாத கஷ்டம் கூட கரைந்து மறைந்து போகும். இது உறுதிங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.